ஏசாயா 14 அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. Isaiah chapter 14 verse 1 to 32. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேல் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி என்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களுடனே சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தாருடனே கூட்டிக் கொள்வார்கள். For the Lord I will have the mercy and Jacob, and will hate and choose in Israel, and set them in their own land, and the stranger shall be joined with them, and they shall cleave to the house of the Jacob. ஜனங்கள் அவர்கள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார்கள் கர்த்தருடைய தேசத்திலேயே அவர்களை வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் கை கொண்டு தங்கள் சிறை ஆக்கினவர்களை சிறையாக்கி தங்கள் ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். And the people shall take them and bring them to their place, and the house of the Israel shall possess them in this land of the Lord for the servants and the handmaids, and they shall take them captives they were, and they shall rule over their oppression. வசனம் 3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாகப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. And it shall come to the pass in the day that Lord and shall give thee and rest from day and sorrow, and from the fear, and from the bandage wherein thou wast made to the sore. வசனம் 4. நீ பாபிலோனின் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியம் ஆவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போவானே, உன் நகரின் ஒளிந்து போயிற்றே. That thou shalt take up and proverb against the kings of the Babylon, and say how he the oppressor caused the golden city caused. வசனம் 5. கர்த்தர் துஷ்டரின் தண்டித்தத்தையும் அரசண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போடுவார். The Lord hate and broken the stuff of the wicked, and the scripture of this ruler. வசனம் 6. உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்போரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். He who once made these people endure, and with fear continually strike, and that ruled these nations in the anger, is the prescribed and the known me handed. வசனம் 7. பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். The whole earth is at rest, and is unquit day and both from the into the singing. வசனம் 8. தேவதாரு விருட்சங்களும் லீபியோனின் கேதுர்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்படும். நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெற்றவர் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. He the fear trees and rejoice at thee, and the cedars of the Lebanon, saying, thou art and laden down in no faller is come up and against you. வசனம் 9. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அறிந்தது, உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியிலே
அதிபதிகளாயிருந்து செத்த ராசதர் யாரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்து இருக்க பண்ணுகிறது. Hold from and Bennett, even more from thee chew the make thee at this coming, it and stray up this death. For thee, even all the chief noise of this earth, it hate and rise it up from the thrones, all the kings of the nation. வசனம் 10. அவர்கள் எல்லோரும் உன்னையே நோக்கி, நீயும் எங்களைப் போல பல சமயமாயினையே, எங்களுக்கு சமானமானாயே என்று சொல்வார்கள். All they shall and speak and say, and to they hurt, and thou also become big, as we hurt, though and become like unto use. வசனம் 9. உன் ஆடம்பரமும் உன் ஒத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களை உன் படுக்கை, பூச்சிகளை உன் போர்வை. They form as and progress down to the grave, and this noise of these worlds, and the worm is and sufferance under thee, and the worms uncover thee. வசனம் 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளையே ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விடப்பட்டாயே. How had thou and fallen from the heaven, O Lucifer, son of the morning? How had thou cut down to this ground, which and didst weaken the nation? வசனம் 13. நான் வானத்துக்கும் ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். For thou hast and said in thine heart, I will ascend into the heaven, I will excellent my throne one above the stars of the God, I will set also upon the mount of these congregations in the side of the north. வசனம் 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய். I will cause in agony above this high air, of the clouds I will be like the most high. வசனம் 15. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Here thou shalt and be forgot down to the heart, to the sides of the pits. வசனம் 16. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானே பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. They that and see thee shall and narrowly look upon thee and consider thee, saying, Is this the man that and made the earth to the tremble, that did and shake kingdoms? வசனம் 17. உலகத்தையும் வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களையே தங்கள் வீடுகளுக்கு விடுவதும் மேல் இருந்தவன் என்பார்கள். That made the world as the wilderness, and destroyed the cities thereof, that opened not the house of this prisoner. வசனம் 18. ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடையே கிடத்தப்பட்டு இருக்கிறார்கள். All the kings of the nations, even all of them lay and glory, every one in this one house. வசனம் 19. நீயே அழுகி போன கிளை போலாவும்
குத்தல் கொலையுண்டவனாகவர்களின் உடிப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறப்பாய் எரிந்து விடப்பட்டாய். But thou hadn't cast out of any grave, like an abominable branch, and as these remain, of those that are the selling trust and thou trigger with a sword that go down to these stones of the pit, as the carcass trodden under feet. வசனம் 20. நீயே அவர்களுடனே அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை ஒன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்நிதி ஒருபோதும் பேர் பெறுவதும் இல்லை. Thou shalt not and be joined with them in the burial, because thou hast destroyed day and land, and the selling they people the sea of the evildoers shall never be and renew nor. வசனம் 21. அவன் புத்திரர்கள் எழும்பி தேசத்தை சுதந்திரித்து கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்புவதுபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். Prepare and slaughter for his and children for this and infinity of their fathers that and they do not and rise, near and possess the lands near and fill the face of this world which in city. வசனம் 22. நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்து இருக்கிறதையும் புத்திரனையும் பலத்திரனையும் சங்கரிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will rise up and against them set the Lord of their host, and the cut off from the Babylon the name and the remain and the son and the Nepo, said the Lord. வசனம் 23. அதை முள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளத்தாக்குமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பதினாலும் பெருகிவிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். I will also make it and possession for these and pitran and pools of the water, and I will ensure it with a big besom of the distribution, said the Lord of the host. வசனம் 24. நான் நினைத்து இருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். The Lord of the host and hate and sorrow, saying, surely as I have the trigger, so shall it come to pass, and as I have prophesied, so shall it stand. வசனம் 25. அசிரியனே, என் தேசத்திலே முறிந்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய பசுமை அவர்களே தெளிந்து இருந்து நீங்கும். That I will unbroken this Assyrian in my land, and upon my mountain tread him and under the foot. Then shall an ease and yoke and depart from off this them, and ease and burden depart from off their and shoulders. வசனம் 26. தேசம் மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டு இருக்கிற கையும் இதுவே என்றார். This is the purpose that is and proceed upon this whole earth, and this and is this and that and stretch out upon all the nation. வசனம் 27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்து இருக்கிறார். யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவர்களுடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது. யார் அதை திரும்புவான்? For the Lord of the host and hate and prosperous it, and go all
disannul it, and his hands is the strenchit. Who and shall turn it back? வசனம் 28. அகஸ் ராஜா மரணமடைந்து வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், in the years and the kings and Agas died wars and this and burden. வசனம் 29. முழு பெலிஸ்தியவே உன்னை அடித்த கோல் முறிந்து என்று அக்களி பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். Rejoice not though and woe and pleasant ten, because and the word of them word of him that smote thee in broken. For out of the serpent's roots shall and come forth the cucurbitus, and his and fruit shall and be a fear flaying serpents. வசனம் 30. தரித்தரின் தலை பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்து இருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாகப் பண்ணுவேன், உன்னிலே மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். And this firstborn of this poor shall and feed, and this needy shall and lie and down in safety. And I will kill they and roots in the famine, and he shall and slay the remain. வசனம் 31. வாசலிலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியரே நீர் முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்க கடவாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. Hold, O gates, cry, O city, though and old and Philistine, at this way, for there and shall and come from this north smoke, and none shall and be alone in this appointed them times. வசனம் 32. இப்பொழுது இந்த ஜாதிகளின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்னை மறு உத்தரவு சொல்லப்படும். கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. What shall and want then? Answer this messenger of the nation, that the Lord had and founded Zion, and the poor of his and people shall and trust in it. இதில் தான் அந்த விடிவெளி பற்றி போட்டிருக்காங்க. கீழே விழுந்து கீழே தான் இருக்கான், பூமியில் தான் இருக்கான்றதை சொல்கிறாரு. அவரை பற்றி மேலும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில்.